முழு விவரத்தையும் அவர் காக்காவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகாபாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்து ஏழ்கடலுக்கு அப்பால் இருந்தும் கூட குருவியின் காலில் நூலக்கட்டி இழுப்பதை போன்று இழுக்கின்றேன் என்பதை கூறினார். பாபாவின் ஆலய இல்லாமலில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்றும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார். இவைகளையெல்லாம் கேட்க காக்கா சாஹிப்புக்கு மகள் உண்டாயிற்று. தாம் பாபாவுடன் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்கா விடினும் ஊனமாக ஓடித்திரியும் மனத்தை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படி வேண்டிக் கொள்ளப்பதாக கூறினார். சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ்கட்ட சபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுக்கள் வரும் நோக்குடன் அவர் அகமத் நகர் சென்று சர்தார் காக்கா சாஹிப் முதிகருடன் தங்கினார். திரு காக்கா சாஹிப் முதியோருடைய புதல்வரான பாலா சாஹிப் முதிகர் என்பவர் கோபங்காவின் மம்மலத்தா அச்சமயத்தில் அகமத் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை காட்சியை காணும் பொருட்டு வந்தார். தேர்தல் வேலை முடிந்ததும் காக்கா சாஹிப் தீட்சித் ஷிரடி செல்ல விரும்பினார். தந்தையும் மகனுமாகிய இரு முதிகர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று அவர்கள் தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர். ஷிரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். ஷாமாமுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து ஷாமாவின் மாமியார் தீவிரமாக அறிந்தார். அவர் பயந்து நணுகிக் கொண்டார். சீடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார். பாபா முன்னமே தேம்பிய சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார். பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதல் கொடுக்கும்படி புண்டரீகராசிடம் கேட்டார். அவர் பாபாவிடம் ஆனால் அத்தேங்காய்க்கு இணையாக வேறொன்றும் ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார். மேலும் பாபா கூறினார், இப்போது இவ்விஷயத்தை பற்றி இனிமேல் நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காயினுடன் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது. செயல்களின் கர்த்தாவாக உன்னையே நீ ஆக்கிக் கொள்கிறாய். நற்கர்மங்களையே அல்லது தீய செயல்களையே செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் முழுமையாக அகந்தையற்றும் அகங்காரமற்றும் தலைவராகவும் பணியாற்றினார். துறந்தர் குடும்பம் முழுவதுமாகவே பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்த அதை பற்றி ஒரு கட்டுரையை எடுத்து அதை அவரை மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தியதே இல்லை. ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்மாவில் தாக்குதல் நேரிட்டது. இது பாபா மகா சமாதி அடைந்த அதே நேரமாகும். அவர் சென்ற தினம் வியாழக்கிழமையாதலால் துறந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தில் அன்று இரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர். சாவடியின் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரின் ஜோதியை கண்டார். மறுநாள் காலை காகாந்த ஆரத்தின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் வீசியதை கண்டார். மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப் போவதாக கூறியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமாட் பந்தின் எழுத்துப் பிரதிகளில் இல்லை. எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவை சேர்ந்த மாஜி மம்லத்தார் திரு வி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார். ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டாம். எனவே இதை முடிவுரையாக கருதுவோம். துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் திரு ஹேமாட் பந்த் உயிருடன் இல்லை. அது அச்சகத்தாருக்கு அனுப்பப்படும் சமயம் திரு தேவ் அவர்கள் அவற்றின் முடிவுற்ற நிலையையும் சில இடங்களில் திரிந்து கொள்ள முடியாத நிலையையும் இருப்பதையும் கண்டார். ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியது. பாதாள லிங்கங்களில் அமைதியை கொடுங்கள். ஆசைகளை அளித்து தங்களது ஆத்மாவுக்கு உள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள். பேரார்வத்துடன் விரும்பினோருக்கு தங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள். ஓ அன்புள்ளம் கொண்டோர்,
சக்தி அத்தகையது. தங்கள் கண் காண முடியாதவை. எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர்கள். இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தாத்தாவாகிய தாங்கள் சவுன பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர். வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவழிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள். ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே, எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதாவுக்கு மகளுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள். ஆமீன். ஸ்ரீ சாயி பணியனுக்கும் சாந்தி. கலவரமேனோ உள்ளே நான் அனைவரிலும் கடைசி வரையிலும்
காக்கும் என் கரம். கலவரமேனோ உள்ளே நான் அனைவரிலும், கடைசி வரையிலும் காக்கும் என் கரம். கனவினிலும் மறவாதே ஏகாதசி சூத்திரங்கள், ஆட்கொள்வேன் சுகமயமே மகிழ்வெய்தும் ஜீவிதமே. ஆட்கொள்வேன் சுகமயமே மகிழ்வெய்தும் ஜீவிதமே. ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஷிரிடி பிரவேசமே சர்வ துக்க பரிகாரம். ஏது மற்ற ஏழைகளே என் ஷிரிடி பரிவாரம். ஷிரிடி பிரவேசமே சர்வ துக்க பரிகாரம். ஏது மற்ற ஏழைகளே என் ஷிரிடி பரிவாரம். தேகம் மறைந்தாலும் என் ஜீவன் ஷிரிடி வாசமே. தேகம் மறைந்தாலும் என் ஜீவன் ஷிரிடி வாசமே. துன்பம் விலகிடவே என் ஷிரிடி வந்து சேரு நீ. என் சமாதி உள் இருந்து பக்தர் தம்மை தேற்றுவேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். என் சமாதி நான் இருந்து உலகு தம்மை தாங்குவேன். என் மானிட சரீரம் சிந்தும் ஒளியை எங்குமே. என் சமாதி நான் இருந்து உலகு தம்மை தாங்குவேன். என் மானிட சரீரம் சிந்தும் ஒளியை எங்குமே.
சரி